வணக்கம் மாணவர்களே. 8ஆம் வகுப்பு அறிவியல்ல அலகு 22 யூனிட் 22 இன்னைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம். பட் இந்த யூனிட் இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லை. என்ன யூனிட்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல் அப்படிங்கிற இந்த யூனிட். அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அறிமுகம் தேவையில்லை. ஆனா இந்த யூனிட்டை வந்து நம்ம இந்த புக்லே அப்படியே படிச்சு முடிச்சுட்டு ஒரு 2 மார்க்கு ஒரு 5 மார்க்கு நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கும் இந்த யூனிட் கிடையாது. இது வந்து டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சில இது. உதாரணத்துக்கு இப்போ நீங்க வந்து ஒரு பைக் யூஸ் பண்றீங்க, ஏதோ ஒரு காரை ஏதோ யூஸ் பண்றீங்க. இந்த காரை ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த காரை ரிப்பேர் பண்றதுக்கு இல்லை வீட்டில் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் கொடுப்பாங்க. எல்லாரும் போய் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷனை கொடுக்க முடியாது, அப்படிதானே? சம்மந்தப்பட்ட நபரை கூப்பிட்டு வந்து அந்த கனெக்ஷனை எடுக்கிறதோ இல்லை சுவிட்சை மாட்டுறதோ ஒயரை பிரிச்சு அது அவங்க தான் அதை நீட்டாக பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியும். ஏன் பர்டிகுலரான அந்த பீப்புளை கூப்பிடுறோம்? பிகாஸ் அந்த பீப்புளுக்கு, அந்த மனிதருக்கு அதை பற்றி தெரியும். கரெக்டா? ஓகே, இந்த இடத்துல இது இந்த தப்பு நடக்கும். ஏன்னா அவர் அனுபவ அறிவு இதெல்லாம் நிறைய தடவை படிச்சிருப்பாரு. புக்கில் படிச்சுட்டு டேரெக்டாக நம்ம வீட்டுக்கு வந்துருக்க மாட்டார். லெஃப்ட்ல கனெக்ஷன் கொடுங்க, ரைட்ல லைட் எரியும், அப்படிலாம் அவர் படிச்சு வந்துருக்க மாட்டார். அனுபவம் தான். இதை பண்ண, இந்த ஒயர் மாட்டினா இப்படி வருது, இந்த ஒயர் பண்ணா இப்படி வருது, அனுபவமா. ஏன்னா இவர் இன்னொருத்தருக்கு அசிஸ்டண்டா இருந்து அவரு இன்னொருத்தருக்கு அசிஸ்டண்ட் வந்து இப்படியே தான் அந்த அனுபவமாக இந்த அறிவானது கடத்தப்படுகிறது. அதே மாதிரிதான் இந்த யூனிட் நீங்க அப்ரோச் பண்ணணும். என்ன அப்படின்னா, இப்போ நீங்க வந்து கத்துக்கிற ஸ்டேஜ்ல இருக்கீங்க, அதை கத்துக்க போறீங்க. தாவரங்களை விலங்குகளை பாதுகாக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அதை என்ன பண்ணணும்? இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எங்க தேவையோ அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ கத்துக்கிடாம நீங்க போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. இப்போ நீங்க பாத்தீங்க எலக்ட்ரிஷியன் அண்ணன், இல்லை வேற யார், ஒரு ஒரு டெய்லர் யாருனாலும் எடுத்துக்கோங்க, அந்த தொழில அவங்க வந்து படுபயங்கரமா நல்லா கத்துருப்பாங்க. அதனால நீங்க போய் கொடுக்குறீங்க சும்மா தெருவில் யாரோ ஒருத்தர் போட்ட கொடுத்துட்டு போய் இதை வச்சு பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம படிக்கும் போது இப்போ இந்த மைண்ட் செட் இருக்கணும். இப்ப இந்த யூனிட்டை படிக்கிறேன்னா நான் லைஃப்ல வேற எங்கேயும் யூஸ் பண்ண போறேன், கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன். அன்னைக்கு எனக்கு தெரியாம இருந்துடக்கூடாது, ஸோ நான் அதனால யூஸ் பண்றேன். அப்படிதான் படிக்கும் தவிர இந்த மார்க்கு காண்டி ஒரு 2 மார்க் காண்டி 3 மார்க்கு இப்படி படிக்கவே கூடாது. ரைட்டா? ஸோ அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ இந்த யூனிட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஓகே, பிளான்ட் நம்மளுடைய பிளானட் எர்த்து பார்த்தீங்கன்னா so many பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸால ஃபில் ஆனது, அப்படிதானே? ஸோ சயின்டிஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 70 to 100 lakh ஸ்பீசஸ் ஸ்பீசிஸ் அந்த எர்த். அப்புறம் என்ன மீனிங்கு? அதாவது நமது பூமிக்கோள்ல பல வகையான தாவரங்கள் விலங்குகள் இருக்கு, சிற்றினங்கள் இருக்கு. அவங்களுடைய கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா 70 முதல் 100 லட்சம் சிற்றினங்கள் காணப்படுகின்றன. ஸோ இதோடைய மொத்த தொகுப்பு அதுதான் உயிரினங்களோட பன்முகத்தன்மை அப்படின்னு நம்ம சொல்றோம். உயிரினங்களுடைய பன்முகத்தன்மை. பன்முகத்தன்மை அப்படின்னா டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பயோ டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். பயோ டைவர்சிட்டி. ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம்? பன்முகத்தன்மைன்னு என்ன அர்த்தம்? ஒரே மாதிரி உயிரினங்கள் இருக்காது. இயற்கையில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மேஜிக் என்ன பார்க்கலாம்னா, ஒரே மாதிரி உயிரினங்கள் மட்டுமே ஏன் இயற்கையை படைக்கல? நீங்க மீன்லயே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான மீன்லாம் இருக்கு. அப்படின்னா கலர்ல வித்தியாசமா இருக்கும், உடல் அமைப்புல வித்தியாசமா இருக்கும். நிறைய அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஏதோ ஒரு ஒரு கடையில பார்த்தா ஒரு 10 வகையான மீன்கள் தெரியலாம். இல்ல இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா ஒரு 100 வகையான ஒரு மீன்கள் பார்க்கலாம். ஆனா உண்மையிலே கடலுக்குள்ள 1 லட்சம் தாண்டி இருக்க மீன்களுடைய வகைகள் இருக்கதான் போகுது. இருக்கு. ஒவ்வொன்றும் விதவிதமான கலர்கள், ஒவ்வொன்றும் விதவிதமான உடல் அமைப்புகள். ஒரு இதுக்கு மண்டை பெருசா இருக்கும், ஒரு இதுக்கு அதோடைய வால் பெருசா இருக்கும், ஒரு இது கலரா இருக்கும், ஒரு இது கலரா இருக்காது, கலர்லயே புள்ளி வச்ச மாதிரி இருக்கும், கோடப்பட்ட மாதிரி எல்லாமே இருக்கு. அப்படிதான். அப்போ இதெல்லாம் சேர்ந்தா பயோடைவர்சிட்டி, பன்முகத்தன்மையா இருக்கு. பயோ அப்படின்னா உயிர் அப்படின்னு அர்த்தம். சரியா? லைஃப் அப்படின்னு அர்த்தம். டைவர்சிட்டி அப்படின்னா
பன்முகத்தன்மை, பன்முகம் அண்ட் தன்மை நம்ம சொல்றோம்ல. ஸோ டைவர்சிட்டி அப்படின்னா வெரைட்டி ஆர் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்குல்ல, அதுதான். உயிரி என்பது உயிரினம். நம்மளோட உயிரினங்களுடைய பன்முகத்தன்மை பார்த்துட்டு இருக்கோம். உயிரி அப்படின்னா உயிரினம், உயிர் உள்ளது. பன்முகத்தன்மைனா பல்வேறு அல்லது வேறுபட்டது என்று பொருள். நம்ம பூமியில பன்முகத்தன்மை, பல வகையான உயிரினங்களில் அவற்றுக்கிடையே காணப்படும் தொடர்பையும் நம்ம சொல்றோம். ஓகே, ரைட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காடு, ஃபாரஸ்ட். இந்த பேரை கேள்விப்பட்டோன்னா ஏதோ சுற்றுலாத்தலம் அப்படின்னு நினைப்போம். சுற்றுலா போறதுக்கு காடு யூஸ் பண்ணோம், இல்லை வனவிலங்குகள் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நினைப்போம். அது மட்டும் இல்லை, காடுகள் ஒரு நாட்டோடைய பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான முக்கியம். ப்ளஸ் காடுகள் ஒழுங்கா இருந்தால் தான் மற்ற எல்லாமே ஒழுங்கா இருக்கும். மழை பொழிவுதல், மண் அரிப்பை தடுக்கிறது, வனவிலங்குகள் உயிர் வாழ்றது. ஸோ வனவிலங்குகள் உயிர் வாழணும், ஏன் அப்படின்னா உணவு சங்கிலி, நம்ம ஃபுட் செயின் அப்படின்னு படிச்சிருக்கோம் சின்ன கிளாஸ்ல. ஃபுட் செயின் ஒழுங்கா இருக்கணும். ஃபுட் செயினோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஃபுட் செயின்ல நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு பிரமிடு, ஆற்றல் பிரமிடு போட்டிருப்பீங்க. இடையில ஒரு உயிரினமே நீங்க அழிச்சிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான். அது சம்மந்தப்பட்ட எல்லா உயிரினமும் அழிஞ்சிரும். சரியா? ஸோ அங்கதான் வந்து நீங்க வந்து யோசிக்கணும். இது எல்லாமே ஒரு சங்கிலி மாதிரி தான். அதனால உணவு சங்கிலிம்பாங்க. நமக்கு கண்ணுக்கு தெரியா சங்கிலி. நம்ம ஒரு டிஸ்கவரி சேனலை பார்க்கும்போது ஒரு புலியை வந்து ஒரு மானை சாப்பிடும் போது நம்மளுக்கு வந்து என்ன தோணுதுன்னா, ச ஐயோ பாவம் இந்த மான் அப்படியே பொதுவா, ஏன்னா அது ஒரு பொதுத்தன்மையால மைண்ட்ல இருந்து வரும். ஏன்னா ஏன் அப்படின்னா, புலிய நம்ம எப்படி யோசிச்சு வச்சுப்போம், இந்த புலியோ சிங்கமோ பார்த்தீங்கன்னா ஒரு கரடானது, ம், ஒரு முரட்டுத்தன்மை வாய்ந்தது, பல்லு அப்படி இருக்கும், நகங்கள் இப்படி இருக்கும், பார்க்க ஆக்ரோஷமா இருக்கு. அதனால அது வந்து ஒரு ஒரு பேடான இது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது என்னன்னா ஒரு மான். மான் பார்த்தீங்கன்னா சாஃப்டா இருக்கு, பாவமா இருக்கு, தோள்கள் இப்படி இருக்கு. அதனால அதை இது சாப்பிட்றேன்னா அப்போ இது அப்படின்னு நம்ம நினைப்போம். பொதுவா நானும் சின்ன வயசுல அப்படிதான் நினைப்பேன். பட் இந்த ஃபுட் செயின்லாம் படிக்கும் போது சின்ன கிளாஸ்ல, அதுக்கப்புறம் சில புக்ஸ் எல்லாம் படிக்கும் போது, இந்த ஃபுட் செயின் அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஒரு சிங்கத்துக்கோ புலிக்கோ ஒரு மான், ஆடு அங்க இல்ல, காட்டுல இல்லைன்னா அது உயிர் வாழ்றது கஷ்டம். சரியா? அது உயிர் வாழ்றது கஷ்டம். நம்மள மனிதர்கள் மாதிரி சேர்த்து வைக்கணுக்காண்டி எந்த உயிரினமும் சாப்பிடாது. ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினம் சாப்பிடாது. சரியா? தனக்கு வயிறு பசிச்சு வந்தா மட்டும்தான் சாப்பிடும். சும்மா டைம் பாஸுக்கு சரி அடிச்சு போட்டு வைப்போமே, நாளைக்கு ஆகுமே, இல்ல நம்ம அடுத்த வார ஜென்ரேஷன் ஆகுமே. இங்க நம்ம நிறைய பேர் பல தலைமுறைகளுக்கு சேர்த்து வச்சிருக்காங்க. எதுக்கு சேர்த்து வைக்காங்கன்னு தெரியல. ஸோ அப்படி சேர்த்து வைக்காங்க. அது அப்படி கிடையாது. தான் சாப்பிடணும். ஸோ பேசிக் நீட் தானே, அது எப்படி தப்பாக முடியும்? அப்படிதானே? ஏன்னா உணவு, உடை, இருப்பிடம். நம்மளுக்கு விலங்குகளுக்கும் இந்த உணவு, உடை கிடையாது. இருப்பிடம் அப்படின்னு அதுக்கு ஒரு இருப்பிடம் அதுவே மேக் பண்ணிக்கிறோம். ஒரு குழுவா ஒரு உயிரை ஒரு இடத்துல வாழ்ந்து மேக் பண்ணிக்கிறோம். அப்படிங்கும்போது ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்தை சாப்பிட்டா தான் அந்த உணவுச் சங்கிலி கரெக்டா இருக்கும். அதுதான் இயற்கை. அதுதான் இயற்கை, அப்படிதான் படைச்சிருக்கும். புரியுதா? மான் புல்ல திங்கிற மாதிரி படைச்சிருக்கும். புல்ல திங்கிற மாதிரி கூத்துரைகள், ஆடுகள் இப்படி படைக்கும். ஸோ அதை சாப்பிட்ற நம்ம பிரைமரி கன்சூமர், முதல்நிலை நுகர்வோர், இரண்டாம் நிலை நுகர்வோர், இந்த வார்த்தையெல்லாம் படிச்சிருப்போம் நம்ம சின்ன கிளாஸ்ல. ஸோ அப்ப காடுகளோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு போச்சா? காடுகள் இருந்து மரங்கள் நம்மளுக்கு வருது. காடுகள் இருந்து மணல், சாயில் நம்மளுக்கு வருது. பாத்தீங்கன்னா சாண்டெல்லாம் இங்க தான் வருது. நம்ம வீடு கட்டுறோம், வண்டி வண்டியா லாரி லாரி அனுப்புறோம். எங்க எங்கிருந்து கிடைக்கு? நம்ம யாருமே மனிதர்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணல. சரியா? ஒரு சின்ன மணல் துகளை கூட எந்த மனிதனாலையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நம்ம எவ்வளவு டெக்னாலஜி கண்டுபிடிச்சாலும் மணல் துகளை நம்மளால இது பண்ண முடியல. அப்படிதானே? அதை வச்சு வேணா யூஸ் பண்ணி வேற ஏதாவது பண்ணலாம், தவிர மணல் துகளை நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஓகே. ஸோ இந்த மாதிரி காடுகள் வெறும் அலங்கார பொருளாவோ இல்லைன்னா சுற்றுலா தலமாவோ இல்லைன்னா ஏதோ ஒரு வனவிலங்கு இருப்பிடம் மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தை, உணவு சங்கிலியில நம்ம அன்றாட வாழ்க்கை எல்லாருக்குமே யூஸ் ஆகுது. அப்ப அங்க டேமேஜ் ஆனா நாட்டுக்குள்ள அது டேமேஜ் ஆகுது. அப்படின்னா ஸோ இப்போ பாத்தீங்கன்னா பெரும்பாலான கா காடுகள் வந்து அழிஞ்சு தான் வருது. ஆக்கிரமிப்பு, மக்கள் தொகை பெருகுது. ஸோ அதனால மக்கள் தொகை பெருகுனோன்னா அவனை என்ன பண்ணுவானா, வேடம் ஈடு. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மூன்றா வீடு கட்டுதாங்க. அப்போ அதுக்கு இடம் அளிக்கப்படுது. இப்போ எங்க ஊர் பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா ஆஹ், நல்ல ஒரு சோலை மாதிரி இருக்கும். போற வழியில பார்த்தீங்கன்னா ரோட்டோட ரெண்டு பக்கமும் மரங்கள், ஒரே ஒரு பஸ் மட்டும் போற மாதிரி இருக்கும்.
எதுத்தாப்புல பைக்கோ சின்ன வண்டி வந்தா மட்டும் தான் வழி விடும். 2 பஸ் வந்தா கொஞ்சம் ஒரு பஸ் நின்னு, இன்னொரு பக்கம் வந்து தள்ளி அப்படிதான் இன்னொரு பஸ் வர முடியலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்ப மக்கள் தொகை கூடுனனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த இடத்த ரொம்ப இது பண்ணிட்டாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி மரங்கள்லாம் சைடுல உள்ள வெட்டி இப்ப 4 வழிச்சாலை. அதாவது ஒரே இதுல 2 போறோம். அது உங்களுக்கு தெரியும் 4 வழிச்சாலை என்னன்னு. ஸோ அது மாதிரி ஆப்போசிட்ல 2 பேர் 2 சைடா வர மாதிரி 2 பஸ் வர மாதிரி கூட இது பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த அந்த ரோட்டுக்குள்ள போகும்போது வெயில் அந்த மாதிரி அடிக்கி. ஏன்னா அதுக்கு முன்னாடி மரங்களா இருந்துச்சு. இப்ப வெயில் அடிக்கி. அத ஃப்ரெண்ட்ஸ்ட்டலாம் டிஸ்கஸ் பண்ணா இப்படி ஆவுதே, இப்படி காடுகள் அழிக்கிறோம். அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ்னா அவங்களுடைய பார்வை வேற மாரி இருக்கு. இல்ல மக்கள் தொகை கூடியிருக்கு, கார்கள் அதிகமாயிடுச்சு. ஸோ இது தேவைப்படுது. நான் ஒரு ஒரு விதமான பார்வை அது வருது. ஸோ நீங்க அத தெரிஞ்சுக்கோங்க. 2 சைடும் தெரிஞ்சுக்கோங்க. எது இம்பார்ட்டன்ட், எத நம்ம பேணி பாதுகாக்கணும், எத அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போப்போறோம். அதுக்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத இந்த யூனிட்ட படிச்சுட்டு இதோட நிப்பாட்டாம நீங்க அடுத்த லெவல் போணும். அப்படிதானே? நம்ம அவங்களே புக்ல குடுத்துருப்பாங்க. அவங்க வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த புக்குனாலுமே அப்பவே என்ன சொல்லியிருக்காங்க, காடுகள்லாம் அழிந்து வருது. சமீப காலமா இயற்கை வளமாக காடுகளுடைய பரப்பளவு குறையுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்படிதானே? ஸோ அப்போ அதுக்கு யோசிச்சு பார்த்துங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓகே. காடுகள் அழிவதற்கான காரணம் என்ன? நெறைய காரணங்கள் இருக்கு. 1, 2லாம் இல்ல. நெறைய காரணங்கள். காடுகள் அழியறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு இயற்கையாவே அழியுது. இல்ல மனித செயல்பாடுகளால அழியுது. இப்ப தீ வரும். திடீர்னு காட்டுல தீ வரும். தீ, அப்புறம் வெள்ளம், ம மலை பிரதேசங்கள்னா வெள்ளம் பயங்கரமா வரும். அதாவது இயற்கை காரணம். நம்ம மனிதர்கள் பண்ணக்கூடிய என்னது? வேளாண்மை பண்றது. வேளாண்மை அப்படிங்கிறது இயற்கைக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது தான். அதாவது அந்த நிலத்த வெட்டி, நமக்கு தேவையான மாரி பாத்தி கட்டி, செடிகள வளர்த்து அப்படியே ஆப்போசிட் தான். கால்நடை வளர்ப்பு, சட்டவிரோதமாக மரங்களை வெட்டுதல், சுரங்க பணி, எண்ணெய் எடுத்தல். இந்த சட்டவிரோதமாக மரங்களை வெட்டுதல் அப்படிங்கிற வச்சுலாம் ஏதோ படம்லாம் வந்திருக்கு. நான் அந்த படத்த பார்த்தது கிடையாது. ஆனா எனக்கு அந்த ஒரே ஒரு நியூஸ் மட்டும் என்ன வந்துச்சுன்னா, ஏதோ அத வந்து பண்றது ஒரு ஹீரோ பண்ற மாரி, அது மக்களும் அத ரசிக்கிறாங்க. அது என்ன ஒரு ஒரு தன்மைன்னு தெரியல. ம். அது எப்படி ஒரு ஹீரோ எது பண்ணாலும் அது நல்லதா? அப்படிதானா? எனக்கு தெரியாது. அந்த படம் என்னன்னே தெரியாது. அந்த ஒரு நியூஸ் மட்டும் நான் வந்து கேள்விப்பட்டேன். இந்த மாரி மரங்கள வெட்டுறது மாரி. மிந்திலாம் வந்து ஹீரோ ரொம்ப நல்ல விஷயங்கள் பண்றது தான் ஒரு ஹீரோவா ஏத்துக்கிடுவாங்க மக்கள். ஆனா இப்ப அப்படி இல்ல. அவன் எத பண்றானோ அத ஏத்துக்கிடுவாங்க மக்கள். ஓகே. அப்ப அவன் பண்ணா கரெக்ட் தான். அவன் காலேஜ்ல படிக்காம சுத்துனா அப்ப அது கரெக்ட். அவன் அ மது, புகைன்னு இல்லன்னா அப்ப அத பண்ணா கரெக்ட். அப்படிங்கிற மாரி இருக்காங்க. அவங்க அது படத்துக்கு மட்டும் நடிப்பாங்க. அவங்க வாழ்க்கையில ரியலாவே, பர்சனலாவே அந்த ஹேபிட் தான் அது நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா அது அவங்க சம்பாதிச்சு போயிட்டே இருக்க போறாங்க. அப்படிதானே? திடீர்னு இங்க இருக்கிற நம்மளுக்கு வந்து ஒருத்தனுக்கு கல்விக்கோ இல்லைன்னா வேற குடும்ப சூழ்நிலைக்கு யாருமே அந்த ஹெல்ப் பண்ண போற கிடையாது. உங்களுடைய கல்வி தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படிதானே? ஸோ கல்விக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய நம்ம ஆர்கனைசேஷன் பார்த்து நிறைய நல்ல உள்ளவங்கள் இருக்காங்க. அவங்கள நீங்க ஃபாலோ பண்ணணும். யாரை ஃபாலோ பண்ணணும்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா வரணும். சரியா? இவங்கள ஃபாலோ பண்ணும். அண்ட் இவங்களுடைய இந்த திட்டம் இதெல்லாம் வந்து மத்தவங்களுக்கு சொல்லி, இப்ப நீ படிச்சுட்ட உன் தங்கச்சிக்கோ, தம்பிக்கோ நீங்க சொல்லி அடுத்த ஜெனரேஷன் அப்படி கொண்டு போகணும் தவிர, இந்த படங்கள பார்த்து சீரழியக்கூடாது. ஓகே? அத வந்து நல்ல மைண்ட்ல ஏத்தி வச்சுக்கோங்க. சுரங்கப் பணி எடுக்குறாங்க. சுரங்கப் பணி, எண்ணெய் எடுத்தல், அணை கட்டுதல் எல்லாமே இதுக்கு ஒரு காரணமா இருக்கு. காடு அழிய காரணமா இருக்கு. வேளாண்மை அதிகரிப்பு. அத போட்டிருப்பாங்க. இது நான் ஆல்ரெடி நான் வந்து சின்ன கிளாஸ்ல ஒரு தடவ சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு கதை மாரி ஒண்ணு சொல்லிக் குடுத்தேன். ஃபர்ஸ்ட்டு மக்கள்லாம் வந்து நாடோடி இனமா நம்ம இருந்தோம். அப்படிதானே? ஆரம்பத்துல. முதல் மனிதன் எப்படி தோன்றான் அப்படிங்கிறது இன்னும் தெரியல. பட் ஒரு ஒரு டேட்டா எடுத்து வச்சிருக்காங்க. இப்படிலாம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மனிதர் கூட்டங்கள் ஆ, வருது. மனித கூட்டங்கள் நடமாடுது. அப்போ அவங்களுக்காண்டி உணவுக்காண்டி அலையுறாங்க. ஏன்னா வயிறு பசிக்குமே. உணவுக்காண்டி அலையுறாங்க. அப்போ விலங்குகள சாப்பிடுறாங்க. சில கனிகள், காய்கள்லாம் சாப்பிட்டுருக்காங்க. அந்த சில இது விஷ கனிகளா இருந்து அதனால இதாவும் ஆயிருக்காங்க. டெட்டாவும் ஆயிருக்காங்க. அதுலேருந்து நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சு தான் அப்புறம் இத சாப்பிடக்கூடாது, இத சாப்பிடலாம் அப்படின்னு தெரிஞ்சு தெரிஞ்சு இன்னைக்கு நம்ம ஒரு
ஒரு இதுக்கு வந்திருக்கோம். ஓகே, தக்காளியை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எப்படி தெரிஞ்சது? ஏன்னா இதுக்கு முன்னாடி பல பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் தெரியாம மாத்தி மாத்தி சாப்பிட்டு இதெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் நம்ம வந்திருக்கோம். ஓகே. அப்போ இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்படி தேடி விலங்குகளை தேடி போறாங்க. அப்படி விலங்குகள் தேடி போடுறதும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஜாப் கிடையாது. அதுவும் ரொம்ப கஷ்டம். அதுதானே? ஏன்னா அந்த விலங்கும் வந்து அட்டாக் பண்ணும், திருப்பி அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா அதுக்கு உணவுக்கு தேவைன்னா அட்டாக் பண்ணும். அதே நேரத்துல மழை, வெயில், புயல் இந்த மாதிரிலாம் வரும்போது இந்த மாதிரி டைம்ல அவங்களால உணவு தேட முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆற்று ஓரம் அது பக்கம் அவங்களுடைய அந்த இருப்ப கொஞ்சம் இருத்திக்கிட்டாங்க. சரி, ஓகே, இங்க உட்காந்துக்கிட்டு நம்ம இது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு. ஏன்னா தண்ணி ஈஸியா கிடைச்சது. குழுவா வந்தவங்கள சில பேர் சிறுவர்கள், வயதானவர்கள், அப்புறம் பெண்கள் அவங்க வந்து அங்க உட்காந்துக்கிட்டு இளைஞர்கள் மட்டும்தான் வேட்டைக்கு போனாங்க. அவங்க உணவை கொண்டு வராங்க. அப்புறம் அந்த அவங்களுடைய அந்த வீட்ல கொடுப்பாங்க. ஸோ இது நாளாக நாளாக இப்படி வருது. நான் சொன்ன மாதிரி அஹ், இந்த மாதிரி அஹ், மழை புயல்லாம் வரும்போது அவங்களால உணவுக்கு வெளியில தேடி போக முடியல. நீங்க நினைக்கலாம் மழைன்னா ஒரு நாள் தானே, ஒரு மணி நேரம்னா. இப்ப இந்த மாதிரி இல்ல, அப்பெல்லாம் ரொம்ப கடுமையாவே இருந்திருக்கு. சரி, பல நாட்கள் விடாம கூட மழை பெஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம டைமே சொல்றேன். இப்போ கூட நமக்கு ரீசெண்டா கூட பெஞ்சு, போன வருஷம் கூட பெஞ்சு 4 நாள் எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 4 நாள் விடாம பெஞ்சுது. அந்த அளவுக்கு. இப்போ கூட ரீசெண்டா ஒரு 2 மாசம் 2 நாள் என்னமோ விடாம பெஞ்சுது. ஸோ அது நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. ரீசெண்டா ஒரு 4 மாசம் முன்னாடி 2 நாளா 3 நாளா விடாம பெஞ்சுது. அந்த கீழே இருக்க மேம்பாலத்துல கீழே இருக்க தண்ணியே அந்த மேம்பாலத்தை தொட்டு மேல வந்துச்சு. ஸோ அது மாதிரி வரும். அதை அப்ப அப்ப பழைய காலத்துல யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு எப்ப எது வரும் தெரியும். இப்பமா மேம்பாலம் கட்டியிருக்காங்க, பாலம் கட்டியிருக்காங்க, தாண்டி போறோம். அப்ப அவங்க தண்ணி பாலம் எதுவுமே கிடையாதுன்னா அப்ப தண்ணி ஃபுல்லா அடிச்சு போயிட்டுனா அப்ப அவங்க எப்படி ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போயிருப்பாங்க? யோசிச்சு பாத்தீங்களா? அதனால சோ அப்போ அவங்க வீட்ல இருக்காங்க. அப்போ என்ன பண்றாங்கன்னா, இவங்க சாப்பிட்டு போட்ட சில காய்கறிகள் அந்த விதைய வந்து அங்க பக்கத்துல போட்டிருப்பாங்க. அப்படிதானே? நிலத்துல போட்டிருப்பாங்க. அது விளையிறத பார்க்காங்க. சின்ன செடியா வளர்றத பார்க்காங்க. ஆரம்பத்துல சின்ன செடின்னு நினைக்காம கொஞ்சம் வளர்ந்த பிறகு அதை எடுத்து பார்க்கும்போது அதுல இவங்க சாப்பிட்ட தக்காளியோ இல்லைன்னா கத்திரிக்காயோ சம்திங் கேரட்டோ ஒன்று வருது. அப்போ ஆச்சரியப்படுதான், ஓஹோ, மண்ணுல இருந்து இப்படி விளையும் போகுது. இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு அது ஒரு ஐடியா, அந்த ஐடியா இல்ல. எங்கேயோ கிடைக்கி வாங்கி சாப்பிட்றோம் அந்த மாதிரி ஐடியா தான் வச்சிருந்தாங்க. பட் இப்போ ஓகே இப்படி பண்ணா கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த விதைகளை எடுத்து அதுல போடுறாங்க. கொஞ்சோண்டு தண்ணியை ஊத்துறாங்க. அப்புறம் வளர்றத பாக்குறாங்க. ஓகே, ஓ இது ஒரு ப்ராசஸ் போக்கு, நம்ம இனிமே இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேளாண்மை அப்படி கொண்டு வராங்க. ஸோ வேளாண்மை கொண்டு வந்த பிறகு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. என்னன்னா, ஆஹ், விலங்குகளை சார்ந்திருக்க வேண்டாம். விலங்குகளை அடிச்சு சாப்பிட தேவைப்படாது. அப்படிதானே? ம். ஏன்னா வேளாண்மையில உங்களுக்கு எல்லாமே உணவு கிடைச்சிரும். கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் நிறைய கிடைக்கும். வேளாண்மையில பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கேரட், ரெண்டே ரெண்டு கேரட்லாம் கிடைக்காது. நீங்க போட்டீங்கன்னா 40 50 கேரட், சும்மா சொல்றோம், உதாரணத்துக்கு சொல்றேன், 40 50 கேரட் கிடைக்கும். 100 தக்காளி கிடைக்கும், 200 கத்திரிக்காய் கிடைக்குன்னா அதை வச்சு குழுக்களா சாப்பிடலாம் தானே? அடிக்கடி நம்ம வேட்டைக்கு போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய ப்ராசஸ் ஒன்னொன்னா மாறுது. ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது காடுகளை நம்ம திருத்தி இது பண்றோம். ஃபுட் ப்ரொடக்ஷனுக்காண்டி மக்கள் தொகை கூடிட்டே வருது. வேளாண் அது எப்படிங்கிறத பாருங்க. மக்கள் தொகை கூடணும்னா உணவு உற்பத்தியோடைய தேவையும் அதிகரிச்சு. நம்ம சொன்னோம்ல, முன்னாடி சொல்லியிருக்கோம். நம்ம நாட்டிலே பயங்கரமா பஞ்சம்லாம் வந்திருக்கு. பயங்கரம் உணவு பஞ்சம்லாம் வந்திருக்கு. ஸோ அதுல இருந்து இப்ப நம்ம எவ்வளவு தூரம் வந்துட்டோம். அப்படிதானே? அதிக அளவிலான மரங்கள் பயிர் உற்பத்திற்காகவும் கால்நடை வளர்ப்பிற்காகவும் வெட்டப்படுகின்றன. ம். 40% அதிகமான காடுகள் வேளாண்மை பயன்பாடு மட்டும் அழிக்கப்படுகிறது. யோசிச்சு பாருங்க, 40% காடுகள். அதுக்கு அதிகமான காடுகள் வேளாண்மை பயன்பாடுகளுக்காக மட்டும் அளிக்கப்படுகின்றன. அடுத்து நகர்மயமாதல், அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நகர் அப்படின்னா சாதாரணமா பல லட்சக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடியது. லட்சக்கணக்கான அதோட அதிகமா டபுள் மடங்கு 3 மடங்கு இருக்கக்கூடிய வாகனங்கள், வீட்டு வசதி, குடியேற்றங்கள், இதெல்லாம் மென்மேலும் அமைப்பதற்கு நகரங்களை நம்ம விரிவாக்கம் பண்றோம். அப்போ நகரங்கள் விரிவாக்கம் பண்ணும்போது அதிக அளவான நிலப்பரப்பை நமக்கு தேவைப்படுது. ஸோ சாலைகள் அமைக்கிறாங்க, வீடு அந்த மரத்தை வெட்டுறாங்க, வீடு கட்டுறாங்க, கனிமங்களை தோண்டி எடுக்கிறாங்க, தொழிற்சாலையோட விரிவாக்கம், இது எல்லாமே சேர்ந்து நகர்மயமாதத்துல இருக்கனால காடுகள் அங்கேயும் அழிக்கப்படுகிறது. அது அர்பனைசேஷன்.
With the expansion of cities, more land is needed to establish housing and settlement. Requirements like construction of roads, development of houses, mineral exploitation, and expansion of industries are also rise due to urbanization. Okay, ரைட். ஸோ இது வந்து நகரமயம் அதில் நம்ம பார்க்குறோம். அடுத்து சுரங்கப்பணி. சுரங்கப்பணி, சுரங்கம் எதுக்கு தோன்றாங்கன்னு தெரியாம இருக்கும். தாதுக்களை எடுக்கிறது தான். தாதுக்கள், தனிமங்கள் எடுக்கிறது தான். சரியா? தங்கம், வைரம், நிலக்கரிலாம் பார்த்தீங்கன்னா தோண்டி தான் எடுக்கணும். ஆட்டோமேட்டிக்கா பூமிக்கு வெளியிலலாம் இருக்காது, தோண்டி தான் இருக்கும், மண்ணுக்குள்ள இருக்கும், அது எடுக்கணும். அப்போ அதுக்கு நிலப்பரப்பு தேவைப்படுது, அப்படிதான் தோண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ காடுகளை அகற்றுவதற்காக அதிக எண்ணிக்கையிலான மரங்கள் வெட்டப்படுகிறது. சுரங்கப்பணி மூலம் வெளிப்படும் மாசுக்கள் சுற்றுப்புறத்தையும் அப்பகுதி வாழும் மக்களையும் பாதிக்கின்றது. அது நீங்க நியூஸ் பேப்பர்ல அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்க்கலாம். பயங்கரமா வந்துருக்கு, மைனிங் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ கோல்டு, டைமண்ட், கோல்டு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்ட் தேவைப்படுது. ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் கட் ஆகுது, எவ்ரி இயர் அதுக்கு கட் ஆகுது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம்ஸ். அணைகள் கட்டுறது. ஏன் சார் அணைகள் நல்லது தானே சார் அப்படின்னு நான் நினைப்போம். ஆனால் அவங்க சொன்ன பாயிண்ட் ஆஃப் இருப்பாங்க, அணைகளை வந்து ஊருக்குள்ள கட்ட மாட்டாங்க, காடுலாம் கட்டுவாங்க. நல்லா பாருங்க, நீங்க எந்த ஊர் டேம்னாலும் பாருங்க, காட்டுலாம் கட்டிப்பாங்க, மலை பிரதேச பக்கத்துல தான் கட்டியிருப்பாங்க. அப்ப அங்க உள்ள காடுகள்லாம் அழிச்சு பயங்கரமான பல பரப்பில் உள்ள காடுகளை அழிச்சு தான் அப்படி டேம். ஏன்னா சின்ன ஒரு தொட்டி மேல கட்ட முடியாது. பட் டேம் அதுக்கப்புறம் யூஸ் ஆகும். ஏன் யூஸ் ஆகுதுன்னா, டேம் இல்லாட்டா என்ன ஆகும், அந்த தண்ணி அப்படியே ஊருக்குள்ள வரும், அப்புறம் கடல் போய் சேரும். ஸோ ஊருக்குள்ள வரும்போது டேமேஜ், கடலை சேர்ந்தாலும் நம்மளுக்கு நோ யூஸ். ஸோ இந்த டேம் அப்படிங்கிறது தண்ணியை சேமிச்சு வைக்கிறது கூடிய இடம், அப்படிதானே? ஓகே, ஏன்னா மக்கள் தொகை பெருகிட்டு இருக்கு. நம்மளுக்கு வந்து திடீர்னு நல்ல வெயில் டைமா இருக்கு, தண்ணியே இல்லை அப்படின்னா அந்த டேம்ல இருந்து தண்ணியை திறந்து விடுவாங்க அப்படின்னா அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஸ்டோர் பண்ணியிருப்போம், அப்படிதானே? ஸோ டு ப்ரொவைட் வாட்டர், பெரிய ஒரு மக்கள் தொகைக்கு நம்ம குடிநீர் வழங்குறதுக்காக பெரிய அளவான டேம்லாம் கட்டுறோம், அணைகள் கட்டுறோம். எனவே அதனால காடுகளை அழிக்கிறாங்க. ஸோ இந்த வேலையும் தேவை, அதுவும் நமக்கு தேவை. அடுத்து பார்த்தீங்கன்னா மரக்கட்டை உற்பத்தி. எல்லா இடத்துக்கும் மரக்கட்டை தேவை. நம்ம வீடு கட்டணும்னா யோசிச்சு பாருங்க, எத்தனை இது மரக்கட்டை, கதவுல இருந்து ஜன்னல் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க மரம் தேவை. இது போக காகித தொழில், தீக்குச்சி தொழில், மரத்தாலான பொருட்கள் தயாரிக்கும் தொழில் ஆகியவற்றுக்கெல்லாம் மரக்கட்டை தேவை. மரக்கட்டை எரிபொருளா பயன்படுத்தாங்க, எரிபொருள் தேவைகளுக்கும் மரங்கள் வெட்டப்படுகின்றன. ஸோ சில பேர் சட்டவிரோதமாக மரங்களை வெட்டுவாங்க. ஆனா அது வந்து ஆஹ், அவங்க வந்து அது ஒரு பிஸ்னஸுக்காண்டி பண்ணுவாங்க. சில மரங்கள் வந்து சில ரேட்லாம் போகும். இப்போ உதாரணத்துக்கு சந்தன மரம் எல்லாம் சொல்ல பார்த்தீங்கன்னா அது 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 எப்படியோ இதாயிடுச்சு, டிம்பர் ப்ரொடக்ஷன்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது அப்போ அதை வெட்டும் போது அந்த மரங்களே இல்லாமல் ஆயிடுது. அப்போ சட்டவிரோதமா, ஏன்னா கவர்மெண்ட் அதுக்கு அப்ரூவ் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அது வந்து காட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வளம், சொத்து. இவங்க இல்லீகலாக அது பண்ணும்போது காடுகள் அழிக்கப்படுகிறது. ஓகே, அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ். காடு, அது நம்ம தீ, வெள்ளம் பார்த்தோம், அதுல சொல்லியிருக்காங்க. ஃபாரஸ்ட் ஃபயர் இது எதனால வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ இப்போ ரீசெண்டாக கூட அமெரிக்கா கண்ட்ரிலாம் நிறைய வந்துச்சு, நிறைய உயிர் சேதங்கள், நிறைய மர சேதங்கள்லாம் நடந்துச்சு. காட்டுல பலவிதமான மரங்கள் இருக்கும், அடுத்தன அந்த மரங்கள் அந்த காத்துனால ஒன்றோடு ஒன்று உரசும் போது தீப்பற்றி எறியலாம். நேச்சுரல் ஃபேக்டர்ஸ், ஏதோ ஒரு எதிர்பாராதமா நடந்திருக்கும். ஹியூமன்ஸ் ஹியூமன்ஸாலையும் ஃபாரஸ்ட் ஃபயர் நடக்கும். இங்க இருந்து போனவன் ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுறோம். சரியா? எங்க ஏரியா பக்கத்துல அப்படி இருக்கும்போது நான் ஒருத்தர் கேட்டேன், இது எதனால இப்படி பருத்து இது ஆகுது அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, இந்த மாடு மேய்க்கிற அந்த அங்க போகும்போது என்ன பண்றாங்கன்னா, சில பேர் விளையாட்டுத்தனமா ஏதோ பண்ணிடுறாங்க. உதாரணத்துக்கு தீப்பெட்டியோ ஏதோ ஒன்று எடுத்து போட்டு அப்படி, அது வேனுக்குன்னு பண்ணுவாங்களா இல்லைன்னா அப்படி பொருத்திட்டு அப்படி சும்மா போட்டு வந்துடுறாங்களா அப்படின்னு தெரியாது. ஸோ அது என்ன ஆகும்னா, அந்த போடும்போது அந்த சின்ன ஸ்பார்க், அவங்க போயிடுவாங்க. அவங்க மேபி அவங்களுக்கு வேணுக்குன்னு பண்ணாம சும்மா ஏதோ தெரியாம மறந்து போய் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா இது பத்தும் கூட தெரியாம பண்ணிருக்கலாம்.
அப்ப அந்த ஸ்பார்க் காத்துல இப்படி தள்ளுதா, அந்த ஊதும் போது அந்த நெருப்பு அப்படியே கொஞ்சம் பெருசாகி பக்கத்துல பிடிக்கி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகி இப்படி ஆகுது. ஸோ ஹியூமன்ஸ் அதுக்கும் ஒரு காரணமா இருக்காங்க. சரியா? ஸோ அப்படி தீ வந்ததுன்னா அதை உடனே அணைக்க முடியாது. ஏன்னா காட்டுல தீ வரும்போது ரொம்ப ரொம்ப ஸ்பீடா வந்து அங்க போய் பறவும். ஓகே. காத்து வேற சேர்ந்துட்டுனா அவ்வளவுதான். ஒரு இடத்துல நிக்காம முடியாது. அமெரிக்காவை நம்ம எவ்வளவு பெரிய வல்லரசு நாடு நம்ம சொல்றோம். ஆனா அவங்களே இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து அழிக்கிறதுக்கு வந்து அந்த அணைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் என்ன என்ன காரணம்னு நான் படிக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா அங்க அவங்க சொல்றது. ஏன்னா மத்தவங்க சொல்றதையும் நம்ம எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஏன்னா அந்த ஃபீல்ட்ல இல்லாத வரைக்கும் நமக்கு எதுவுமே உண்மைன்னு தெரியாது. அவங்க என்ன சொல்றாங்க, நீர், வாட்டர், பக்கத்துல வாட்டர் அந்த அளவுக்கு சப்ளை கிடையாது. ஸோ ரொம்ப கிலோமீட்டருக்கு அப்புறம் இந்த வாட்டரை கொண்டு வரணும். அது கொஞ்சம் ரொம்ப இதா இருந்துச்சு, ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்துச்சு அப்படிலாம் படிச்சிருந்தேன். ஸோ மேபி அது ஒரு ரீசனா இருக்கலாம். அப்ப தண்ணி சரியா பக்கத்துல இல்லைன்னா நெருப்பு அணையாது. இன்னும் கொஞ்சம் அதை அணைக்கிறதுக்கும் நம்ம முயற்சி மேற்கொண்டாலும் வாய்ப்பே இல்லாம அது போயிட்டு இருக்கு. இதை நம்ம ஒண்ணு பாக்குறோம். பிளஸ் காற்று அதிகமா இருக்கும்போது நம்ம இன்னொரு இடத்த அணைக்கிற மாதிரி இருப்போம், இன்னொரு இடத்துல பரவி போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இதுல நம்ம பார்க்குறோம். காடுகள் அழிக்கிறதுக்கான அழியக்கூடியதுக்கு காரணங்களை பார்த்துருக்கோம். அடுத்தது சைக்ளோன். நம்ம நாட்டில் நிறைய சைக்ளோன் வந்திருக்கு. அடுத்த cyclones destroy the trees on a massive scale. They not only destroy the trees but also affect the livelihoods of so many people who depend on them. அடுத்தானே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கஜா புயல் அப்படின்னு ஒன்று வந்துச்சு, 2018 வந்துச்சு. நீங்க நேம கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. வரதா புயல் அப்படின்னு வந்துச்சு, நிறைய வந்திருக்கு. ஸோ என்ன, நிறைய பேர் இருக்கு, வந்துகிட்டே இருக்கு. யோசிச்சு பாருங்க. ம் காட்டுத்தீ, அப்புறம் புயல்கள் நம்ம பெரிய அளவில் மரங்களை அழிக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு. காடு அழிப்புடைய விளைவுகள்: மண் அரிப்பு, சிற்றினங்களோட அழிவு, நீர் சுழற்சி, வாட்டர் சைக்கிள், வெள்ளம், வசிப்பிடங்களை வசிப்பிடங்கள் பாதிக்கப்படுதல், புவி வெப்பமாதல், இதெல்லாம் வந்து அதுக்கு ஒரு ரீசனா நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? ரைட். ஸோ இதுல ஒரு டூயினோல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுதான் சிப்கோ இயக்கம். அதை வந்து பார்த்து போலாம். சிப்கோ இயக்கம் அப்படின்னா ஏதோ ஏதோ கவர்மெண்ட் ஸ்கீம் போக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம், ஏதோ திட்டம் போக்குன்னு நினைப்போம். இல்லைன்னா நம்ம என்ன நினைப்போம், சிப்கோ இது பேர் ஏதோ வித்தியாசமா இருக்க, சிப்கோ அப்படின்னா ஏதோ தொழிற்சாலையோ அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படிதானே? இது வந்து ஒரு வன பாதுகாப்பு இயக்கம். வனத்தை பாதுகாக்கிறதுக்கு இயக்கம் இருக்கா? மரங்கள் வெட்டுறோம், வெட்டுறாங்க. அப்படிதானே? அந்த வெட்டுற பார்க்கும்போது சில பேருக்கு வந்து இல்ல இல்ல அதெல்லாம் வெட்டக்கூடாதுப்பா, அந்த இடத்துல வெட்டக்கூடாதுன்னு சில பேருக்கு தோணும். ஸோ அப்படி தோண தோன்றிய ஒரு குரூப் தான் இவங்க, இயக்கம். சிப்கோ அப்படின்னா தழுவுதல் அப்படின்னு பேரு, இல்லைன்னா ஒட்டி கொள்ளுதல், இல்ல கட்டி பிடிப்பது, இது இந்த ரகத்துல அந்த வார்த்தை வரும். சரியா? இதோடைய இயக்குனர் பாத்தீங்கன்னா ஒரு நிறுவனர் இருப்பார்ல, அவர் வந்து சுந்தர்லால் பகுகுணா. சரியா? அவர். அப்போ மரத்தை வெட்ட வராங்கன்னா அந்த குரூப்ல இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அந்த மரத்தை அப்படியே சுத்தி கட்டி பிடிக்கிற மாதிரி நின்றுவாங்க. ஸோ இவங்களை தாண்டி தான் அந்த மரத்தை வெட்ட முடியும், அதனால அந்த மரத்தை வெட்ட முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இயக்கத்தை முன்னெடுத்தாங்க. ஸோ ஏன்னா ஒருத்தரால நம்ம நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியாது. அப்படிதானே? அதே மாதிரி அதனால நம்ம வந்து லைக் மைண்டட் பீப்புள், ஒரே மாதிரி எண்ணங்கள் உண்டான மனிதர்களை நம்ம சேர்த்து வச்சு நம்ம ஒரு ஒரு இதுக்கு போராடனா ஈஸியா அது நடக்கும். அப்படிதானே? அதனால தான் சொல்லுவாங்க ஒரு மரம் தோப்பாகாது அப்படிம்பாங்க. ஒரே ஒரு மரம் நம்ம தோப்புன்னு சொல்ல மாட்டோம், நிறைய மரங்கள் இருந்தால் தான் தோப்புன்னு சொல்லுவோம். அப்போ அது எண்ணங்கள் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. லைஃப்ல நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது வந்து நல்ல விஷயத்த நம்ம முன்னெடுத்து போறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்களுக்குலாம் அந்த சிப்கோ இயக்கத்தில் உள்ள ஆட்களுக்குலாம் அந்த மாதிரி மைண்ட் இருக்கு. மரங்களை அழிக்கக்கூடாது, அதை பாதுகாக்கணும், காடுகள் அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ 1970ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது, சுந்தர்லால் பகுனா அப்படிங்கிற இந்த இவரால தொடங்கப்பட்டது தான் சிப்கோ இயக்கம். இது நம்ம புக்ல போட்டிருப்பாங்க. ஸோ நல்ல நல்ல பாயிண்ட், அதை நீங்க படிச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இதுல அமேசான் காடை பத்தி சொல்லியிருப்பாங்க.
டிஸ்கவரியிலயோ எதுலயோ ஒன்று பார்த்துருப்போம். அமேசான் காடு பல மைல் தூரம் பறந்து விரிந்திருக்கும். ச- பல மைல் தூரம் பறந்து விரிந்திருக்கும். உலகோடைய மிகப்பெரிய மலைக்காடு இது. இது பிரேசில்ல இருக்கு. சரியா? இதன் பரப்பளவு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிப்பாங்க 6,0,0,0,0,0 போட்டு சதுர கிலோமீட்டர், அந்த அளவுக்கு பரப்பளவு. நம்ம பூமியில CO2 வாயு அதிகமா இருக்கு. CO2 எதனால ப்ரொடியூஸ் ஆகுது? ஏன்னா அன்றாட வாழ்வில் நம்ம நிறைய காரு, பைக்கு, ஃப்ளைட்டு, ட்ரெயின் ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நல்ல விஷயம் வந்திருக்கு. இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரொம்ப சைலண்டாக போகும். மோட்டரோட சவுண்டு கேட்காது, பொல்யூஷன் ஏற்படுத்தாது. சார்ஜ் மட்டும் போட்டு குறிப்பிட்ட தூரத்துக்கு போயிடலாம். ஸோ ஃபியூச்சரில் இதுதான் வரப்போகுது. நிறைய அதுக்கு கவர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முன்னெடுப்புல பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய டெக்னாலஜி அதில் வந்துட்டு இருக்கு. நிறையா ஃபியூச்சரில் இன்னும் ஒரு 10 வருஷத்துல ஃபுல்லாமே அப்படி வரணும். 10 வருஷம் கூட இருக்கக்கூடாது, அடுத்த 5 வருஷத்துலேயே வந்துடணும். ஃபுல்லாக எலக்ட்ரிக்கலாக வந்துடணும். இந்த மாதிரி பெட்ரோல் டீசலே இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த பெட்ரோல் டீசல் அப்படிங்கிறது ஒரு நான் ரினியூபிள் ரிசோர்சஸ், புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளங்கள். நீங்க ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, பெட்ரோல் யூஸ் பண்றீங்கன்னா, பெட்ரோல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இருப்புல இருந்து குறைஞ்சு தான் வரும். புரியுதா? திருப்பி பெட்ரோல் ஃபுல்லா காலிட்டா அடுத்து நம்ம பண்ண முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி சயின்டிஸ்ட் அவங்க அவங்க ராவு பகலா உழைச்சு அடுத்த லெவலுக்கு மனிதர்களுக்கு காட்டுறாங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு. ஸோ அந்த ஸ்டேஜ் போனோடனே அடுத்த ஸ்டேஜ் அவங்களுடைய அயராத உழைப்புல காட்டுறாங்க. அப்படிதானே? அப்படிங்கும் போது எலக்ட்ரிக்கல் வண்டிலாம் வந்துட்டா ரொம்ப பெரிய இம்பாக்ட். பொல்யூஷன் பயங்கரமா குறைக்கப்படும். இந்த CO2 எமிட் ஆகுதுல்ல, கார்கள், பைக்கு இதெல்லாம் எமிட் பண்றது குறைக்கும். ஸோ ஏற்கனவே இந்த CO2 பூமியில இருக்கக்கூடிய CO2 சமன் செய்யறதே பார்த்தீங்கன்னா காடு தான். ஏன்னா காட்டுல உங்களுக்கே தெரியும், பொதுவா ஒரு மரம் CO2 உட்கொண்டு ஆக்சிஜன் வெளியிடும். அப்படிதானே? அப்ப இந்த பூமியில இருக்கக்கூடிய CO2 சமன் செய்யணும்னா அந்த அளவுக்கு ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அந்த அளவுக்கு மரங்கள் இருக்கணும். அப்ப பூமியோட சமநிலையை இந்த அமேசான் காடு வந்து நிலைப்படுத்துது. புவி வெப்பமயமாதலை குறைக்கிறது. நம்ம குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது ஸ்கூல்ல நம்ம வந்து ஒரு கட்டுரை போட்டியோ பேச்சு போட்டியோ பேசுவோம். பட் அது என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம அதை பண்ணணும். புவி வெப்பமயமாதலை குறைக்கிறது. உலகத்துல 20% ஆக்சிஜனை இந்த அமேசான் காடு ப்ரொடியூஸ் பண்ணுது. 20% ஆக்சிஜன். இங்கு சுமார் 390 பில்லியன் சரியா மரங்கள் உள்ளன. இது பூமியின் நுரையீரல் எனப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நுரையீரல், ஏன்னா நம்ம சுவாசிக்கிற நுரையீரல் தான் ரொம்ப முக்கியம். நுரையீரல் ரொம்ப டேமேஜ் இருந்ததுன்னா நம்மளால பண்ண முடியாது, வாழ்க்கை வாழ முடியாது. அதுதான் அவங்க அமேசான் இந்த பூமியோடைய லங்ஸ். நம்ம இந்த பிளானட்டோடைய லங்ஸ் பார்த்தீங்கன்னா அமேசான் காடு. ஸோ இதெல்லாம் அந்த டூ யூ நோல சொல்லியிருப்பாங்க அமேசான் ஃபாரஸ்ட் பத்தி. ஸோ நல்ல பாயிண்ட், அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த டாபிக்ல அஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ அஃபாரஸ்டேஷன் அப்படின்னா காடுகள் வளர்ப்பது. இது காடுகளை அழிக்கிறனால என்னென்ன தீமைகள், என்னென்ன அஃபெக்ட் ஆகுது நம்ம பார்த்தோம். புவி வெப்பமடையில இருந்து காடுகள் அழிக்கப்படுவதால் காலநிலை நம்மளுக்கு கிளைமேட் சேஞ்ச் ரொம்ப ரொம்ப மாறி, எப்போ மழை பெய்யும், எப்போ வெயில் அடிக்கும், எப்போ பனி பொழியும் தெரியாது. திடீர்னு அதிகமாக பனி பொழியுது, திடீர்னு இந்த மாசம் மழையே வராதுன்னா இந்த மாசம் வருது. இந்த மாசம் மழை பெய்யும்னா மழை பெய்ய மாட்டேங்குது. இதனால பருவமழை பெய்வதில்லை. பல நகரங்கள் பார்த்தீங்கன்னா குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்கொள்கின்றன. இந்தியாவில் பெங்களூர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த மாதிரி தட்டுப்பாடு வந்துச்சு. நிறைய நியூஸ் வந்துச்சு. சவுத் ஆப்பிரிக்கால கேப்ஸ்டவுன் அந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இல்லாம ஆகி, ஸோ நிறைய விஷயங்கள் நடந்துதான் இருக்கு. நம்மளுக்கு ஈஸியா இது
தண்ணி வந்ததுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே ரைட், உலகத்துல எல்லா பக்கம் தண்ணி நிறைய இருக்கும் போக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனா அப்படி கிடையாது. ரைட்டா? சில இடங்கள் இன்னும் தண்ணி, ஏன்னா நம்ம நார்த் இந்தியால நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாம இருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம கிடைக்கிற தண்ணியை நம்ம வந்து கரெக்டா யூஸ் பண்ணணும். ஓகேவா? நம்ம வந்து உதாரணத்துக்கு குடிக்கிற தண்ணினா அதை குடிக்கணும். அப்புறம் சும்மா எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சும்மா தூர ஊத்துறது, சாக்கடையில நம்ம சேர்க்கறது, இதெல்லாம் கூடாது. மழை நீர் வந்தா அதை பாதுகாக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும். ஓகே. ஸோ தண்ணி இல்லை அப்படின்னா பல விளைநிலங்கள் வந்து தரிசாகி போகும். பல உயிரினங்கள் வாழ முடியாம போகும். ஏன்னா உயிரினங்களுக்கு தண்ணி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீர். அதனாலதான் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அப்படிதான். ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து காடுகளை வளர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் காடுகளுடைய முக்கியத்துவம் போட்டிருப்பாங்க. காடுகளுடைய முக்கியத்துவத்துல பாத்தீங்கன்னா எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? காட்டு விலங்குகளுக்கு இம்பார்ட்டன்ட். காட்டு விலங்குகள் இருந்தாதான் உணவு சங்கிலி ஒழுங்கா ஒர்க் ஆகும். ஸோ உணவு ஆதாரம், நம்மளுக்கும் உணவு ஆதாரம் அங்கேருந்து தான் கிடைக்கும். ஏன்னா மருத்துவ தாவரங்கள், நறுமண தாவரங்கள் எல்லாமே அதுல இருக்கு. அப்புறம் ஆக்சிஜன் உற்பத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதுதான். ஆக்சிஜன் உற்பத்தியை அதிகரிக்க முடியும். இப்போ நீங்க மரங்களை நடுவதால நீராவி உடைய அளவு அதிகரிக்கும். நீராவியோடைய அளவு நடுதானே? ஏன்னா பூமியில வெப்பம், சன், அதனுடைய ஹீட் எனர்ஜி வந்து விழுது. திருப்பி புவியில வந்து அப்படியே மேலே ஏறி போகும்போது நீராவி அந்த வேப்பரேஷனாக போகுது. நீராவி ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நீராவி இருந்தால் தான் மழை நல்லா பெய்யும். அப்போ இந்த நீராவி ஆகிறதுக்கு மரங்கள் தேவைப்படுது. அதுதானே? வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு இதோடைய அளவை குறைக்கு. அது அதிகமாகிட்டே பார்த்தீங்கன்னா பசுமை இல்ல வாயுக்கள் அப்படிங்கிற கிரீன் ஹவுஸ் கேசஸ் வந்துடும். அதனால அந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ்னா என்ன பண்ணுன்னா அந்த பூமியை ஒரு உறை மாதிரி மூடிடும். அதனால பூமியில் இருக்கக்கூடிய ஹீட் வெளியில போகாது. ஸோ டேஞ்சர்ஸ் நமக்கு, அதனால புவி வெப்பமடைன்னு சொல்றோம். ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்கு, அந்த CO2 கட்டுப்படுத்துறதுக்கு அதிகமான மரங்கள் நம்மளுக்கு வந்து தேவை. அப்புறம் நிலங்கள் தரிசு நிலமாக மாறுவதை, தரிசு நிலங்கள்லாம் எதுவுமே விளைவிக்க முடியாத நிலங்களா மாறதான் தரிசு நிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நமக்கு வந்து இந்த காடுகள் ஒழுங்கா வளர்க்கணும். ஸோ தரிசு நிலங்களை பலத்த காற்று வீசுவதன் மூலம் மண் அரிப்பு ஏற்படுகிறது. மழையின் போது மேல் மண் நீக்கப்படுகிறது. காடு வளர்ப்பு அதிக அளவு மரங்களை வளர்க்க வளர்க்க உதவுகிறது. இதனால் மரங்கள் ஊட்டச்சத்துக்களுடன் மண்ணையும் இறுக பிடித்துக் கொள்கின்றன அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இது போக காடுகளை உருவாக்க தீவனம், பழங்கள், விறகு கிடைக்கி ஒவ்வொரு தொழிற்சாலைக்கும் குறிப்பிட்ட வகை மரங்கள் தேவை. அத்தகைய குறிப்பிட்ட வகை மரங்களை வளர்க்க காடு வளர்ப்பு நமக்கு உதவுகிறது. இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? அஃபாரஸ்டேஷன்ல இம்பார்ட்டன்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, it helps wild animals and even humans to have shelter and to find their food sources. நமக்கு உணவு ஆதாரம் வேணும். Though through afforestation we can increase the supply of oxygen. Okay, trees planted can increase the water vapor. நீராவி அளவு சொன்னோம்னா அட்மாஸ்பியர்ல வாட்டர் வேப்பரோடைய அந்த கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆக யூஸ் ஆகுது. அதனால ரெயின்ஃபால் வரும். கார்பன் டை ஆக்சைடோடைய அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. குளோபல் வார்மிங்கை கண்ட்ரோல் பண்ணுது. சரியா? அஃப்ராஸ்ட்ரேஷன் enables us to avoid desertification of land. அதாவது மண் அரிப்பு இதெல்லாம் தடுக்கிறதுக்கு உதவுது. இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஃப்ரூட்ஸா, ஃபயர்வுட்டா, மெனி அதர் ரிசோர்ஸா நம்மளுக்கு வந்து ஃபாரஸ்ட் யூஸ் ஆகுது. இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ்ல போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்த கிளாஸ்ல ரீஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிற அடுத்த டாபிக்ல வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது காடு மீ மீள் வளர்ப்பு, ரீஃபாரஸ்டேஷன். அதை நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் கதை மாதிரி தான் இருக்கும். ஒரு தடவை நல்லா படிச்சு பார்த்துட்டு இது போக எக்ஸ்ட்ரா டீட்டெயில மற்ற அதர் இன்டர்நெட்ல நீங்க எடுங்க. நல்லா இருக்கும். சரியா? சரி. வேற எதுவும் டவுட் இருக்கா இன்னைக்கு நடத்தினதுல? ஸோ இது வந்து கதை மாதிரி தான் இருக்கும். காடுகளை வளர்க்கறது, காடுகளும் முக்கியத்துவம். இது போக டே டு லைஃப்ல என்னெல்லாம் அப்டேட் இருக்கு, எங்கெல்லாம் ரீசெண்டாக ஃபாரஸ்ட்ல ஃபயர் வந்துச்சு, அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க,
இதுல ஏதாவது டெக்னாலஜி வந்திருக்கா? இந்த மாதிரி தீ அணைக்கிறதுக்கு இல்ல இந்த மாதிரி அது நானே எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. நீங்களா யோசிச்சு யோசிச்சு அதுக்கு ரிசர்ச் பண்ணுங்க. ஏன்னா இன்டர்நெட் எல்லாத்தையுமே இருக்கு. ஸோ நீங்களே ரிசர்ச் பண்ணுங்க அதுல என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. சரியா? ஓகே, டவுட் எதுவும் இல்லைங்களா? சரிப்பா. கிளாஸ் நிறைச்சத வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.